அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கும் போது, ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்தில் உச்சம் பெற்று ரூணரோக சத்ருஸ்தானத்திலும், ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் சப்தமஸ்தானத்தில் நுழைந்து குருவுடனும் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக நல்ல மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே 1 முதல் அஷ்டமத்தில் நுழைகிறார் குரு. எனவே அதற்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக பெற்றுத் தருவார். எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 30/4/2024 முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் ஏப்ரல் 30 முடிவதற்குள் சுக்கிரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் தனது உச்ச வீடான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோட்சக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது. கன்னிராசியில் வெற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது சுக்கிரனினுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிர திசை ஒருவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. அப்படி வல்லமை வாய்ந்த சுக்கிரனின் சப்தம பார்வை கேதுவால் பதிவதால், கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில சாதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும், குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் மிகவும் வலுவாக புதன், சனி, ராகு, கேது, குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திர புத்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சூரிய புக்தியாக இருந்தால் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. சமகிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக உள்ளது. சுக்கிரன் தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியன், சந்திரனை பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிரன்
உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார். ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று 6, 12லும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நவகிரகங்களிலே 7 இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் 12 இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார். சந்திரனுடன் இணையும் போது பண வரவு அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும், திட்டமிடக்கூடிய பணிகள்ல நன்மையும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறார். சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது. சனியுடன் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதனுடன் இணையும் போது புத சுக்கிர யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக பெரிய அளவில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக ராகு, புதன், சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரக நிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சுக்கிரன். இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சப்தம பார்வையை விரயஸ்தானத்தில் அதீதமாக செலுத்துகிறார். ரூணரோக சப்தருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன், ராகு, புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக அறிக்கப்பட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக உண்டு. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடாத பணிகளில் கூட காரிய வெற்றி உண்டு. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது உட்பட எதிர்பாராத சில நன்மை நிறைந்த விஷயங்களையும் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் பிற்பகுதியில் இறுதியில் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே திருப்திகரமான மனநிலை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில்
தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன், குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சிறப்பான அமைப்பில் சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து வருவதற்கான யோகமும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிப்பது மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். பல்வேறு வகையான தடைகள், மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.